கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இந்த வாரத்திலும் தொடர்ச்சியாக சிதறடிக்கிறவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். நாகும் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிறது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்று இந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப எங்களை சிதறடிக்கிறவன் யார்? எங்களை சிதறடிக்கிறவன் பிசாசு. எங்களை அழிக்கிறவன், எங்களை கெடுக்கிறவங்களை நாசம் பண்ணுகிறவன் பிசாசா இருக்கிறான். ஆகவே அவனை பற்றி நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன்? வேதம் சொல்லுகிறது, எங்களுக்கு பார்க்கிறோம். சகரியா 3வது அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிறது, அவன் பிரதான ஆசாரியனாகிய ஜோஷுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். பிரியமானவர்களே, அங்கே ஜோஷுவா என்ன தேவ மனுஷனுக்கு முன்பாக அங்கே தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற ஆசாரியர் ஒருவராயிருக்க அந்த ஜோஷுவாவுக்கு வலது புறத்திலே சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய நின்றான் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நமக்கு விரோதம் செய்யறதுக்கு எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறவன் தான் இந்த சாத்தான். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர்ல அவனை பற்றி சொல்லும் பொழுது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் தந்திரக்காரன், எங்களை மோசம் பண்ணுகிறவன். இந்த சாத்தா என்ன செய்யறான்? தந்திரமாய் எங்களை மோசம் பண்ணுகிறவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே காரியத்தை 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவன். பாருங்க, சந்தர்ப்பம் தேடி சுற்றி திரிகிறவன், தந்திரமானவன், மோசம் போக்குறவன், இப்படி எல்லாம் பிசாசை குறித்து சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. ஆகவே இப்படிப்பட்டவன் யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தில் அங்க சொல்லப்படுகிறது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவனிடத்தில் சத்தியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப உண்மை இல்லாதவன், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவனிடம் பற்றி இப்படிப்பட்ட இந்த சாத்தான் எப்பொழுதுமே நம்மளை சிதறடிக்கிறவனாக, அழிக்கிறவனாக, கெடுக்கிறவனாக, நாசம் பண்ணுகிறவனாக, தேவனை விட்டு பிரிக்க செய்கிறவனாக இருக்கிறபடினாலே நாம எப்பொழுது மிகவும் கவனமாக எச்சரிக்கையா இருக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் இருக்கணும். அங்கே ஏன்னு சொன்னா, அங்கே வேதம் அழகா சொல்லுகிறது. யாக்கோபு எழுதின நிருபத்திலே யாக்கோபு 4வது அதிகாரம் 7ஆம் வசனம் எங்களுக்கு தெளிவாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆம் பிரியமானவர்களே, நாம இப்படிப்பட்ட தந்திரமுள்ள மோசம் போக்குற, வகை தேடி சுற்றி திரிகிற, பொய்க்கு பிதாவாயிருக்கிற, பொய்யனாயிருக்கிற அந்த பிசாசுக்கு முன்பாக நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். அவ எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த திராணி, சக்தி, பலன் நமக்கு அவசியம் இந்த கால வேளையில. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும், சிதறடிக்கிறவனை குறித்து நல்லா அறிந்து அவனை எதிர்த்து நிற்கிற அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்போம். அப்படிப்பட்ட கிருபையை, பலத்தை, வல்லமை, அபிஷேகத்தை கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் தந்துருவாராக. God bless you all.